சபாநாயகர் அவர்களை பொறுத்தவரை அவரது விருப்புரிமை என்கிற ஒரு இடமும் இருக்கிறது. அந்த சபாநாயகர் அவர் வானளாவிய அதிகாரம் பெற்றவர் அப்படிங்கிறது கடந்த காலத்தில் பி.எச். பாண்டியன் அவர்களுடைய காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. பட் அதை விட இந்த இடத்துல முக்கியமா இவர்களை கிட்டத்தட்ட தகுதி நீக்கம் செய்யணும், டிஸ்குவாலிஃபைட் செய்யணும் அப்படிங்கக்கூடிய அந்த மிக முக்கியமான நிலுவையில் இருக்கிறது. ஆனால் அதை இன்னுமே அதை கிட்டத்தட்ட சபாநாயகர் அவர்கள் பரிசீலிக்கவே இல்லை. ஆனால் அதற்கு பின்பாக வரக்கூடிய ஒரு கோரிக்கை ராஜினாமா என்கிற அந்த கடிதம். அந்த ராஜினாமா என்று வருகிற போது சபாநாயகர் 2 விஷயங்களை பரிசீலிப்பார். ஒன்று, அதை தானாகவே நேரிலே கொடுப்பது. இன்னொரு நபர் கொடுத்து அனுப்பினா அது உண்மைதானா என்று விசாரிக்கலாம். அதற்கு ஒரு நாளோ 2 நாளோ காலதாமதம் அதை எடுத்துக்கொள்ள கொடுக்கிறார். இன்னொன்று, அவர்கள் கையால் எழுதுவது. அது இன்னைக்கு பார்த்தோம். இசகி சுப்பையா அவர்கள் உங்கள் கையாலே எழுதுங்க. அந்த வழிகாட்டலை ஏன் சபாநாயகர் செய்கிறோம்? நீங்க கிட்டத்தட்ட நீங்க ஒரு சட்டத்தின்படி ஒரு சரியான முறையில் இருக்கிறார்னா, நீங்க ஒரு டைப் செய்யப்பட்ட ஒரு காப்பியை கொண்டு வந்தாருன்னா அதை கொடுங்க, வாங்கிக்கங்க. வாங்கிட்டு எந்த பதிலும் சொல்லாம இருங்க. ஒரு 3 நாட்கள் கழித்து கிட்டத்தட்ட இசகி சுப்பையா அவர்கள் தரப்பு நான் ராஜினாமா கொடுத்திருந்தேன், என்ன ஆனது அப்படின்னு கேட்கிறப்ப இதை பதக்கமா சொல்லிருக்கலாம். ஆனால் அதுல காட்டக்கூடிய இந்த விரைவு சபாநாயகரே வழிகாட்டுறாங்க. நீங்க கிட்டத்தட்ட கையால் எழுதி கொண்டு வரணும், உங்க கைப்பட அந்த கடிதம் இருக்கணும் அப்படிங்கிறதே அந்த இடத்துல கிட்டத்தட்ட அது குதிரை பேரம் என்று சொல்வதற்கான ஒரு சாட்சிகள் வந்து விடுகிறது. ஒன்று. 2வது, மிக முக்கியமா இடதுசாரிகள், அந்த இடதுசாரிகளுடைய ஆதரவு என்பது ஒரு நிபந்தனையற்ற ஆதரவாக இருக்கு. அந்த இடம் உள்ளபடியே தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு அழுத்தமாக இருக்கு. தீக்கதிரை நாளைக்கு எடுத்து பார்த்தோம்னா இடதுசாரிகள் கிட்டத்தட்ட அரை பக்கத்துக்கு நாளைக்கு எழுதி வச்சிருப்பாரு. அந்த அரை பக்கத்துல அவருக்கு சொல்லுவாங்க, நீங்க கிட்டத்தட்ட விவசாயிகளுடைய அனைத்து வகையான பயிர்க்கடன்களும் தள்ளுபடினீங்க, ஆனா இப்ப 50,000 என்று இலக்கு நிர்ணயிக்கிறீங்க, இது சரியான அணுகுமுறை இல்லை அப்படின்னு அவர்கள் பேசுகிறாரு. அதை நாளை எழுதவும் செய்திருப்பாரு. இந்த இடம் தமிழக வெற்றி கழகத்தால் ஜீரணிக்க முடியாமல் இருக்கிறது. அவர்களோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு ஜோதிமணி அவர்கள் இதை குதிரை பேரம் என்கிறார். எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. செஞ்சீங்கன்னா இதுக்கு பேர் தான் குதிரை பேரம் அப்படிங்கிறது. இதையெல்லாம் தான் தாவேக்கா விரும்பல. இங்க இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சரவை இடம் கிடைத்திருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு இடம் கிடைத்திருக்கிறது. நீங்க இன்னைக்கு இடதுசாரிகளுடைய இடம் என்று சொல்லக்கூடிய அந்த 4 இடங்களுக்கான பிரதிநிதித்துவத்துக்கு ஏற்றால் கூட இன்னைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்திருக்காங்க. என்னுடைய யூகம் சரியாக இருந்தது, இப்படியே நிற்காது. அவர்களுக்கு பெரும்பான்மைக்கு தேவையான அந்த 11 இடங்கள் வரையிலும் 11 அதிமுக எம்எல்ஏக்கள் வருவாங்க. அப்படி வருகிற போது அவர்களுக்கு காங்கிரஸ் கூட கிள்ளிக்கரையாக மாறப்படுகிறது. ஆனா இப்போ சுவாமிநாதன் இப்ப இருக்கக்கூடிய நிலைமையிலேயே தாவேக்காவிற்கு தனி பெரும்பான்மை கிடைத்து விட்டது. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய 4 எம்எல்ஏக்கள் ஆதரவு இல்லாமலேயே பெரும்பான்மை தாவேக்காவிற்கு இருக்குது. இனிமேலும் அதிமுகவினுடைய எம்எல்ஏக்களை தாவேக்கா தன் பக்கம் இழுப்பதற்கான முயற்சிகளை தொடருவார்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுதலை. ஏன்னா தாவேக்கா தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கான முயற்சிகள் தான் அதிமுக எம்எல்ஏக்களை இழுப்பது அப்படின்னு பலருடைய கருத்தாக இருக்கு. இப்போ தாவேக்காவிற்கு பெரும்பான்மை தனியாகவே கிடைத்து விட்டது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்லை என்றாலும் அந்த பெரும்பான்மை இருக்கிறது அப்படின்றப்போ இதே நிலை தொடருமா இனி வரக்கூடிய நாட்கள் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுதலையா? இங்க போட்டி அவர்களுடைய பெரும்பான்மை என்கிற ஒரு இடத்தை அடைகிறது ஒரு நிலை. அதை விட முக்கியமா அவர்கள் என்னன்னா, தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகள்ல போட்டியிட்டாங்க தமிழக வெற்றி கழகம். எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில மட்டும் வேட்பாளர் மாயமானாங்க. எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில மட்டும் வேட்பாளர் ஏன் களத்துல இல்ல? அப்ப அங்கிருந்தே தொடங்குகிறது அந்த யுத்தம். நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல பாருங்க, களத்தில் இல்லாதவர்களை பற்றி நானே விமர்சிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டார். ஊழல் கட்சி அப்படின்னு சொல்றாரு. நீங்க அதிமுகவிலிருந்து போகக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஊழல் கட்சி என்கிற அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படின்னா அவர்கள் ஊழல் கட்சி என்று விமர்சித்தது அதற்கு முன்பு முதல்வராக இருந்து ஜெயலலிதா அவர்களை குறிக்கணும். அவர்களுடைய காலத்திலிருந்தே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எம்ஜிஆர் அவருடைய காலத்திலிருந்து அவர் கால நிர்ணயித்தும் சொல்லலையே. அவர் தொடர்ச்சியாக அதிமுக மீது இவ்வளவு கல்லை இருக்கிறார். இன்னொன்று மிக முக்கியமாக விஜய் அவர்கள் உதிர்த்த வார்த்தை, களத்தில் இல்லாதவர்களை பற்றி நான் விமர்சிக்க மாட்டேன், டெல்லிக்கு அருமையாக இருக்காங்க அப்படின்னு சொன்னார். விஜய்க்கு அதிர்ச்சி அளித்த ஒரு விஷயம் என்னன்னா, அதிமுக 47 தொகுதி ஜெயிச்சதுதான். அப்ப களம் இருமுனை போட்டியாக இருந்தால்தான் இன்றைக்கு அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் வாக்குறுதிகள்ல பாதிய செய்தது செய்யாமல் இருந்தது. அப்ப திமுக வெர்சஸ் டிவிகே அப்படின்னு தான் அவர் நம்பினார். ஆனா 47 இடங்கள்ல அதிமுகவும் ஜெயிக்கிறது, கிட்டத்தட்ட 97,000 ஓட்டு வித்தியாசத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயிக்கிறது. நீங்க பாருங்க, 4 முதல்வர் வேட்பாளர்கள் விஜயும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க. அப்ப அவருக்கு அதெல்லாம் ஒரு நெருடலாக இருக்கு. அதிமுகவை அழிப்பதன் மூலமா அதுல அதிமுகவுடைய தலைமைத்துவத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் இருக்கு. அதுதான் அதை லீட் பண்ணுது. நீங்க சும்மா 4 இடதுசாரிகள் நீங்க ஜெயிச்சிருக்காங்க, இடதுசாரிகள் 4 பேரும் போவாங்கன்னு நம்பிக்கை இல்லை. நீங்க அதிமுகவை குறிப்பிட்டாங்க. இந்த தலைமைத்துவம் எனக்கு முன்பு பேசியவர்கள் குறிப்பிட்டது போல
கிட்டத்தட்ட சசிகலா அம்மையார் அவர்களுடைய வெளியேற்றமாக இருக்கலாம், டிடிவி தினகரன் அவர்களுடைய வெளியேற்றமாக இருக்கலாம், அதற்கு பின்பு ஓபிஎஸ் அவர்களுடைய வெளியேற்றமாக இருக்கலாம். ஒரே ஒரு நிமிடம் சார், இல்ல திரு சுவாமிநாதன் இப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்ல நீங்க சொல்றதுல இருந்து நான் கேட்கிறேன், தாவேகா தன்னுடைய கடந்த கால அரசியல் நிகழ்வுகள்ல இருந்து எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் தாவேகா வேட்பாளர் காணாமல் போனது வரைக்கும் தன்னுடைய ரிவெஞ்ச் எடுக்க தொடங்கியிருக்காரு விஜய். அதுதான் இந்த நிலைப்பாடு அதிமுக எம்எல்ஏக்களை எடுத்து நானும் திமுகவும் மட்டும்தான் போட்டியே தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு சூழலுக்கு உண்மையிலே கொண்டு செல்ல திட்டமிட்டு விட்டார் அப்படின்ற புரிதலை புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா சார், அவருடைய எண்ணப்படி அவர் தொடர்ந்து பேசினார் சார். சக்தியாக இருந்தார், மக்கள் கிட்ட 107 தொகுதிகள் அவருக்கு கொடுத்திருக்காங்க. களத்தில் இருமுனை போட்டி தாங்கிறாரு, திமுக வச்ச டிவிகே தாங்கிறாரு, 47 சீட் அதிமுக ஜெயித்திருக்கிறது. சரி, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு திராவிட கட்சியில ஒன்றை அளித்தால் தான் நாம இன்னும் கொஞ்சம் வலுவாக முடியும்னு நினைக்கிறார். சரி, ஓகே.